வைத்திய ரத்னம் வழங்கும் உணவே அமிர்தம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு உணவே அமிர்தம். ஸோ இந்த ஒரு வாரம் முழுக்க நானே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் ஃபுல்லாக இருந்தேன். ஏன்னா உடல் சோர்வு அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து விடுபடுத்தக்கூடிய நிறைய உணவு வகைகளை தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த உணவு வகைகள் எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ கடைசி நாளான இன்னைக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்றது டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், கடைசி நாள் நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் நிறைய உணவு வகைகள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது டாக்டர், இன்னைக்கு கடைசி நாள். கண்டிப்பாக சிறப்பான ஒரு உணவு வகை தான் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன உணவு வகைன்றது நீங்களே சொல்லிடுங்க. பொதுவாக நம்ம உணவு வகைகள் அந்த பாரம்பரிய முறைப்படி சமைக்கக்கூடிய ரசமாகட்டும் அல்லது பானமாகட்டும் உணவாகட்டும் எல்லாமே இந்த சோர்வு நீக்கக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்கு. நாம் அதுலேருந்து கொஞ்சம் விலகிட்டதுனால இப்போ மீண்டும் அவங்கள இயல்புநிலைக்கு கொண்டு வரதுக்காக நம்ம ஒவ்வொரு இதாக அறிமுகப்படுத்துகிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கி கருவேப்பிலை சூப், இது உடல் சோர்வை நீக்கிறதுக்காக நாம் இன்றைக்கி சொல்ல போகிறோம். வழக்கமாக சூப் வைக்கிற மாதிரி தான். நாட்டு தக்காளி சின்ன சின்னதாக வெட்டிக்கணும், வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு சீரகமும் போட்டுட்டு கருவேப்பிலையை நல்ல பச்சை இளமையாக அரைச்சி அதில் சாறு மாதிரி சேர்த்து கொதிக்க வச்சு அதை சூப்பாக குடிக்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த சூப் எப்படி ஹெல்ப் பண்ணுது டாக்டர்? நம்ம பல வகை பார்த்துட்டோம். மனதளவில் சோர்வு, உடல் வலினால் வரக்கூடிய சோர்வு, அப்படி பல வகை பார்த்துட்டோம் டாக்டர். இன்னைக்கு இந்த சூப் ஸ்பெஷலாக என்ன மாதிரியான ஒரு சோர்வை நீக்குது? பொதுவாக நிறைய பேர் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, எனக்கு அடிக்கடி ஏதாவது தொந்தரவு வருது, அடிக்கடி தும்மல் வருது, அடிக்கடி காய்ச்சல் வருது அப்படின்ட்டு. இந்த மாதிரி இதுக்கு காரணம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உடம்புடைய எதிர்ப்பாற்றல் குறைபாடு. உடம்பு எதிர்ப்பாற்றல் ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும். தொடர்ச்சியாக ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னாச்சுன்னா அதுக்கு நம்ம வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ஊட்ட உணவு கொடுத்து தான் அதை சீர்படுத்தி மறுபடியும் வராமல் தடுக்கணும். அதுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம் ரெஜுவனேஷன். ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியில் இயல்பு நிலைக்கு வந்த பிறகு உடலை மறுபடி புத்துணர்ச்சியோடு வைக்கிறதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. அதை நம்ம செஞ்சாகணும். அந்த வேலையை இந்த கருவேப்பிலை சூப் செய்யும். அதே மாதிரி நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லும்போது சொன்னீங்க, வருவதுக்கு முன்னாடி பாதுகாக்கிறதுக்கு, வரும்போது அதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது பயன்படுத்துறதுக்கு, அந்த பிரச்சனை வந்துட்டு போன பிறகு பழைய நிலைமைக்கு உடம்பை மாற்றுறதுக்கு. இது இந்த 3மே ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நோயின்னு எடுத்துட்டாச்சுன்னா அந்த நோயை நீக்கிறதுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த 3. இந்த நோயோ அல்லது உடல் சோர்வோ இதை எடுத்துட்டாலும் அதுக்கும் இதே தான் பொருந்தும். அந்த நிலையில் உடல் சோர்வு வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த சூப் உதவியாக இருக்கும். உடல் சோர்வோடு நான் இருக்கிறேன், அதுக்கும் இந்த சூப்பை பயன்படுத்தலாம். இந்த சோர்வு நேரத்தை போயிடுச்சு, இந்த சூப் குடிச்சிட்டு இனிமேலும் வராமல் திரும்பவும் மறுபடியும் இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும், அதுக்கும் இந்த சூப் உதவியாக இருக்கும். சூப்பர் டாக்டர். ஸோ இது ஒரு மல்டி பர்பஸ் சூப்புன்னு சொல்லலாம். ஸோ இது கருவேப்பிலையிலே செய்கிற ஒரு சூப்னால இந்த சூப் கசக்குமா டாக்டர்? இல்லை, நம்ம வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போடுற, நாட்டு தக்காளிலாம் போடுறதுனால அந்த கசப்பு தன்மை அப்படிங்கிறது இதில் இருக்காது. ஓகே. பொதுவாக நம்ம அந்த கருவேப்பிலை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கறி வேப்பிலை அப்படின்றது ஒரு பக்கம் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கருவேப்பிலை அப்படிங்கிறத நம்ம பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கோம். கருவை உருவாக்கக்கூடிய ஒரு வேப்பிலை அப்படிங்கிறது, அதாவது அந்த பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அந்த இனப்பெருக்க மண்டலத்தை தூண்டுவிச்சு அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது அந்த கருவேப்பிலை. அதனால இந்த கடைசி நாள் அப்படின்னு சொல்கிறதுனால இது ஒரு சிறப்பான தகவல். ஒரு அடுத்த தலைமுறையை சிறப்பான முறையில் உருவாக்குவதற்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உதவியாக இருக்கக்கூடியது கருவேப்பிலை. அதை வச்சு செய்யக்கூடிய சூப் அப்படிங்கிறது அது ஒரு சிறப்பு நன்மை. ஓகே டாக்டர். ஸோ சூப்புன்றது இப்போ அன்றாட பழக்கம் மாதிரியே ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய வெளியிலேயே இப்போ கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகுறதுக்கே நிறைய பேர் ஆஃபீஸ்லேருந்து வர வழியில் சூப் கடையில் நின்று சூப் குடிச்சிட்டெல்லாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பு நல்லதா? அண்ட் அது ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பாக இந்த கருவேப்பிலை சூப் இருக்குமா? பொதுவாக எப்போதுமே எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது, நம்ம கண் பார்வையில் செஞ்சு சாப்பிட்றது தான் முதல் தரமானது. ஓகே. இப்போ ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய இடங்களில் அவங்க என்ன பயன்படுத்துவாங்க, எவ்வளோ நேரம் அதை கொதிக்க வச்சுருப்பாங்க, அல்லது நாம் இப்போ சொல்கிறோம் ஒரு 3 மணி நேரம் கெட்டு போகாமல் இருக்கணும்னு. அவங்க கூடுதலான நேரம் வச்சுருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு சில விதமான கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வேதிப்பொருள் போடுவாங்க, அல்லது சுவையையும் மனத்தையும் கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக சேர்க்கக்கூடிய சில விதமான உப்பு வகைகள், சில விதமான ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் டேஸ்ட் என்ஹான்சர் சொல்லுவாங்க, அதெல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லாத பல பொருட்கள் அதில் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொதுவாக இந்த சூப்பு கடையில் இருக்கிற மாதிரியான ஒரு சுவைபட ரொம்ப குடித்தா மறுபடியும் குடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இலையெல்லாம் இருக்காது. ஆனால் இது உடலுக்கு நன்மை கொடுக்கக்கூடியது
அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு இதை செஞ்சோம் அப்படின்னாச்சுன்னா இது அதை அந்த அணுமுறையில் தான் நம்ம பார்க்கணும். கடையில் கிடைக்கிற சூப்புக்கும் இதுக்கும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. ஓகே டாக்டர். இந்த மல்டி பர்பஸ் சூப்பை எப்படி செய்கிறதுன்னு நான் நேயர்களுக்கு காமிச்சிட்டு வந்துடுறேன் டாக்டர். செஞ்சுட்டு வந்துடுறேன். ஓகே நேயர்களே, இந்த மல்டி பர்பஸ் சூப் அதாவது கருவேப்பிலை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை சூப். ஸோ கருவேப்பிலை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை சூப் செய்ய தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை சாறு, மிளகு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, நெய், சீரகம். ஸோ கருவேப்பிலை சூப் செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணலாம். இந்த பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம நெய் விடலாம். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆயாச்சு, நெய் விட்டுடலாம். ஸோ நெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகத்தை போட்டுடலாம். இடித்த மிளகு போட்டுடலாம். கொஞ்சம் அந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பூண்டு, ஸோ தக்காளியோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ தட் தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். ஸோ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கருவேப்பிலை சாறை வந்து ஊற்றுறோம். இந்த மிக்சரோடையே வந்து இந்த கருவேப்பிலை நல்லா வந்து கொஞ்சம் வதங்கிடட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயத்தோடையும் தக்காளியோடையும் இந்த கருவேப்பிலை வதங்கும் போது வந்து உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே தெரியும். அதாவது நம்ம ஊற்றும் போது வந்து ரொம்ப பச்சை கலரில் இருந்தது. இது ஒரு மாதிரி ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ரௌன் ஆனாலே இதை வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கருவேப்பிலை வந்து இந்த பேஸ்டோட நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதோட வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இந்த கலவையை இந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த கலவையோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல வந்து தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டோம். ஸோ பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ காரத்துக்காக இந்த இடித்து வச்சிருக்க இந்த மிளகை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு மிளகு வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை சூப் குடிக்கும்போது வாயில் அது தென்படுது அப்படின்னா கூட நீங்கள் மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சூப் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ நம்ம சூப் வந்து இங்கே நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இது கொதிக்கிற டைமில் நம்ம கடைசியில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஸோ ரெடியான இந்த சூப்பை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சாப்பிடும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் அது எப்போவுமே வந்து நம்ம வேஸ்ட்டாக போட்டுறோம். பட் அந்த வேஸ்ட்டையே வந்து இன்றைக்கி ஒரு சத்தான ஒரு சூப்பாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கருவேப்பிலை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததான் நம்ம நேயர்களோட கேள்விகள் என்கிட்ட இருக்குது. ஸோ டாக்டர் கிட்டே கேட்கலாம். சங்கீதா திருநெல்வேலியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சோப் யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு உடன்பாடும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குன்றது அவங்களுக்கே தெரியுதுன்றாங்க. ஸோ இதுக்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். இப்போ சோப்புக்கு மாற்றாக நம்ம பயன்படுத்தக்கூடியது அப்படின்னாச்சுன்னா பாசிப்பயிறு மாவு அல்லது கடலை மாவு, இது அவங்க பயன்படுத்தலாம். இது அப்படியே பயன்படுத்துறதை விட இன்னும் கூடுதலாக அதில் நன்மை கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய எலுமிச்சை சாறு எடுத்துகிட்டு இந்த தோலை வந்து தூர போட்டுருவோம். அது இல்லாமல் அதை காய வச்சு நல்லா காய வச்சு அந்த எலுமிச்சை தோல் பொடியை
இந்த கடலை மாவு பொடியோட கலந்து வச்சுக்கணும். அதாவது 100 கிராம் கடலை மாவு அப்படின்னாச்சுனாலோ அல்லது 100 கிராம் பாசிப்பயிர் மாவுனா 10 கிராம் அளவுக்கு இந்த எலுமிச்சை தோல் பொடியை கலந்து வச்சுக்கிட்டு அதை நம்ம குளிக்கும்போது நல்லா தண்ணியில் கலந்து அதை உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தால் இந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஓகே டாக்டர். ஸோ டாக்டர், அடுத்ததான் மல்லிகா விருதுநகர்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க வந்து கேள்விப்பட்டிருக்காங்களா, அதாவது எம்டி ஸ்டமக்கில் வந்து எலுமிச்சை சாரோ இல்லை எந்த சிட்ரஸ் வகையான ஃப்ரூட்ஸோ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை, அது கெடுதல்னா வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர். பொதுவாக நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அந்த எலுமிச்சை சாறு அப்படிங்கிறது நல்லா தண்ணீரில் கலந்து போதுமான அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி சுவைபட செஞ்சு சாப்பிடலாம், தப்பில்லை. வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா மாத்திரம் நீக்கணும்னா நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக எலுமிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு இந்த மாதிரியான பொருட்கள் சிலருக்கு ஒத்துக்காத நிலை இருக்கும். அது சாப்பிட்டா தும்மல் வரும், சில சமயம் வீசிங் வரும், தோல் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த தோல் அரிப்பு கூடும். சோரியாசிஸ் மாதிரி கண்டிஷன், அர்டிகேரியான்னு சொல்லுவாங்க, என்ன காரணமே தெரியாமல் தோல் அரிப்பு, அந்த மாதிரி அலர்ஜி உள்ளவங்க இந்த எலுமிச்சை இதை வந்து சாப்பிடக்கூடாது. ஓகே. வெறும் வயிற்றில் மாத்திரம் எப்போதுமே சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா வயிறில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி தோல்ல எல்லாம் அந்த பிரச்சனை வருதோ அதே மாதிரி வயிற்றுக்குள்ளேயும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிலையில் உள்ளவங்க மட்டும் எலுமிச்சையை பயன்படுத்தக்கூடாது. அது தவிர நம்ம இந்த எலுமிச்சை சாறு அப்படிங்கிறது நாக்கில் வச்சோன்னா ஒரு புளிப்பு சுவை இருக்கும். ஆனால் அது வயிற்றுக்குள்ளே போய் முழுமையாக அது மாறும்போது இனிப்பு சுவையாக மாறிடும். இதுதான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நெல்லிக்காய், எலுமிச்சை இதில் இருக்கக்கூடிய புளிப்பு எல்லாமே இனிப்புத்தன்மையாக மாறிடும். அப்படிங்கும்போது அந்த புளிப்புத்தன்மை நம்ம நினைக்கிறதெல்லாம் புளிப்பாக இருக்குது, இது அமிலத்தன்மையோடு இருக்குது, வயிற்று அரிச்சிரும், அந்த மாதிரி எலுமிச்சை, நெல்லி பண்ணாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். உங்கள் டிப்ஸ் எப்போவுமே எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி. ஓகே நேயர்களே, இந்த ஒரு வாரம் முழுக்க உடல் சோர்வை நீக்கக்கூடிய பல வகையான உணவு வகைகளை பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா பர்சனலி நான் சொல்கிறேன், இந்த ஒரு வாரம் முழுக்க வந்து என்னோட ப்ரொடியூசர் வந்து ஷூட்டுன்னு சொல்லி தொல்லை பண்ணிட்டாங்க. ரொம்பவே டயர்டாக இருந்தேன். ஸோ இந்த ஃபுட் ஐட்டம் எல்லாமே நான் வீட்டில் போய் ட்ரை பண்ணி சாப்பிட்டேன். இப்போ வரைக்கும் உங்கள் முன்னாடி எனர்ஜெட்டிக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு கான்செப்டுடன் உணவே அமிர்தம் நிகழ்ச்சி தொடரும். Until then, it's bye from உணவே அமிர்தம் டீம்.